Produced by Kannan Ravi, directed by Umapti Ramcha, starring Nati Natraj Thambi Ramaya, M.S. Bhaskar, Ilavarasu, Thalevsal Vijay and released in theatres successfully. Director Umapti Ramaya, actors Nati known as Natraj Thambi Ramaya, Ilavarasu, met and interacted with the fans who had come to watch the film at the Trichy La Cinemas theatre. The film fans who saw the actors whistled enthusiastically and gave them a strong welcome. While speaking to the fans, the hero of the story, Thambi Ramaya, advised the fans that the youth should understand today's politics well and take the good politics you need and lead it effectively. He then held a press conference. He said that he would like to express his heartfelt gratitude to the media, journalists, and film fans who made this film a huge success. சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க நீங்க எல்லாரும் பயன்படுத்தா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்துருக்கீங்க ஃபேமிலியோட வரணும் உங்க குழந்தையும் கூப்பிடுவாங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் யாரும் எந்த தனியாக பார்க்கவும் கிடையாது எந்த கட்சி சார்பும் கிடையாது இந்த 40-50 அரசியல் நிலைகளுக்கு இந்த படத்தோட சீன்ஸ் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் இவங்க எல்லாரும் என்டர்டைன் பண்ணணும் அதே நேரத்தில் அரசியல் விழிப்புணர்வு எடுக்கப்பட்ட படம் தான் இது இதை சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் எங்கள் மன்றாடியார் ஐயா பேசுவார் எங்கள் மன்றாடியார் ஐயா பேசுவார் அவருக்கு மலைக்கோட்டை மண்ணிய நண்பர்களுக்கு மாலை வணக்கம். எல்லாம் 2026 அரசியல் சட்டையார் அரசியல் கிண்டல் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்றதுக்காக என்னுடைய மக்களை நம்பி ஒரு கதை எழுதணும். அதை துபாயில் இருக்கக்கூடிய தமிழர் கேஆர்ஜி இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் டி படம் பார்த்துருப்பீங்க. நானும் ஐயாவோட நடிச்சிருக்கோம். ட்ரிபிள் டி படம் பார்த்துருப்பீங்க. ஆமா கண்ணன் சார் தயாரிப்ப டிஎன் 2026 ஒன்று எடுக்கப்பட்டது. நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா தேட்டர்ஸும் போயிட்டு வந்துட்டு நாளை கழிச்சு துபாய் தமிழர் நீங்க பார்க்க போறோம். ஸோ மக்களுடைய ரசனை என்பது விதவிதமாக இருக்கு. ஸோ அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க, அதை நையாண்டித்தனமாக காமிக்கலாம் சொன்னா புரிஞ்சுக்கிறாங்கன்றது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த படத்தினுடைய இன்னொரு நடிகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புரிஞ்சுக்கா பாத்தீங்க புரிஞ்சுக்கா தெரியும் சார் ஹிந்தி புரிஞ்சிருக்கா? ஹிந்தி தமிழ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் பாக்குறதுக்கு. என்ன புரியல எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொறுப்பா படம் பார்த்துட்டு பொறுப்பா வேண்டி போங்க. வந்திருக்கிற எல்லா மகளிருக்கும் இந்த படக்குழுவில சார்பாக ஃபேமிலி கூட வர பார்த்து ரொம்ப உற்சாகமாக ஒரு பெருமிதமாக இருக்கு. படத்தை தயாரித்த கண்ணன் ரவியவர்களுக்கு அவருடைய மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். நீங்க இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். தமிழ் இப்ப யதார்த்தமான ஒரு தமிழை சார் வந்து மத்திய பிரதேசல இருந்து வந்தவர் இல்லையா? அவன் வந்து குல்கோத் குமார் நம்ம யதார்த்தமான தமிழை எழுதுகிற போது குல்கோத் குமார் எப்படி பேசுறதுதான் உங்களுக்கு ஒரு லவ் அண்ணா ஆசை முத்தம்கா ரொம்ப போயிடலாம். இதை இப்ப வந்து குல்கோத் குமார் பேச தமிழா நான் முதல்ல நான் தானே பேசினேன். யாருமே குரல் கொடுக்கல. ஹீரோயின் பேசணும் அண்ணா ஆசிரியர் மூத்தாண்டா உங்க அப்பா வாட்டுக்குள்ளே ஓடி போய் மகிழ்ச்சியா. இப்ப இதுல பார்த்த பொழுது உங்களுக்கு பிடிச்ச காட்சியை யாராவது மேல வந்து சொல்லி நடிச்சு காமிக்கணும்னா மேல வரணும். மேல ஒரு தம்பி
போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த படம் TN 2026 வந்து அரசியல் பூர்வமாக அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படணும் எடுத்தப்பட்ட படம் தான். இது யாரையும் தாக்குற மாதிரி படம் கிடையாது. இது எந்த கட்சிக்கும் சார்பான படம் கிடையாது. இந்த 40-50 அரசியல் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் வர சீன்களோட உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அது வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும். இதோட பேசிக் மோட்டிவேஷன் இந்த படத்தை எடுத்தது வந்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, குழந்தைங்களோட, குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படமாக இது அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். எங்கள் அண்ணன் தம்பிராமன் பேசுவோம். திருச்சி மலைக்கோட்டை மைந்தர்களுக்கு தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ட்ரிபிள் டி படம் கொடுத்த KRG குரூப் கண்ணன் ரவி சாருடைய அடுத்த தயாரிப்பு TN 2026, தங்க நட்சத்திரம் 2026. இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், ஒரு அரசியல் சார்ந்து முழு நீள ஒரு நகைச்சுவை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட கதை. அதுக்கு தயாரிப்பாளர் முன் வந்ததுனால இந்த தலைமுறைக்கு இந்த அரசியலை புரியக்கூடிய வகையில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வசனங்கள் குறித்து விஷுவல்ஸ் அதிகப்படுத்துகின்ற ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்டை கொடுக்குற ஒரு சிந்தனையோட உமாபதி ராமையா அதை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அது 4வது நாள் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய திரையரங்குகள், குறிப்பாக 2026 திரையிடப்பட்ட அத்தனை திரையரங்குகளிலும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கெலாம் ஹாலிடே. நாங்கள் காலையிலேருந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர், பல்லடம், அவினாசி, திருப்பூர், மதுரை, எப்படி இப்போ தூத்துக்குடி இப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ நாளை மறுதினம் வெளிநாடு போகிறதுக்கான திட்டங்களை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் எதிர்பார்த்த அளவுக்கு, எதிர்பார்த்ததை விட அதிகமாக அரசியல் என்றால் என்ன எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொன்னோம், அதை ஏற்றுக்கிட்டாங்க. மக்களுக்கு இது மக்களுக்காக நாங்கள் செஞ்சோம், இது மக்களை ஏற்றுக்கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈஸியாக திரும்பி எல்லாருமே புரியுது. 15 வயசு பையனே ஓட்டு போடுறதுக்கு துடிக்கிறாப்புல. இந்த 3 வருஷம் பொறுக்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாப்புல. முதல்ல 25 வயசில் ஏற்பட்ட ஒரு புரிதல், அரசியல் புரிதல் என்பது இப்போ 12-15 வயசில் இந்த அரசியல் புரிதல் ஏற்பட்டு. சார், இந்த படத்துடைய நாட்டு உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது நாட்டு அதாவது சார், ஒரு நேர்மறையான எண்ணம் வெல்லும், எதிர்மறையான எண்ணம் வந்து அது நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது, உழைப்பை மீறி பணம் சம்பாரிச்சுட்டு அதை பாக்கெட்டில் வச்சு நம்மளால தூங்க முடியாது இல்லைங்களா? உழைப்புக்கு காசு வரல அப்படின்ற கவலையை விட உழைக்காமலே காசு வந்துருச்சு அப்படின்னா அது தரக்கூடிய துயரம் ரொம்ப பெரிய துயரம். ஸோ அந்த வகையில் மக்களுக்கு வந்து அரசியலை ஒரு வியாபாரமாக பார்த்துடக்கூடாது அப்படின்றது ஒரு கண்ணோட்டம் தான். அரசியலை வியாபாரமாக பார்த்தால் இன்னைக்கு யாரையெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ, அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்தில் மாளிகை, கூட கோபுரம், பணம் இருக்கிறதாக நான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் மட்டும்தான் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, தூங்காமல் இருப்பாங்க. ஸோ தொண்டர்களுக்கு அற்புதமாக தூக்கம் வருகிறது. தலைவர்கள் தூங்காமல் உழைக்கிறாங்க. நேர்மையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தோத்தாலும் நிம்மதியாக இருக்காங்க. ஆமாம், ஒரு நேர்மை இல்லாத ஒரு முறையில் ஏதோ ஒரு லாபி வச்சு வெற்றி பெற்று ஒரு இடத்தை அடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களே அந்த இடத்தை தக்க வைப்பதற்காக கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய இருக்கு. அமைதி இழந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு விஷயத்தை மகிழ்ச்சி உணர்வோடு கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சி. இந்த படத்துல சில தடுமாற்றம் இருக்கு. அதாவது சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக கொண்டு போகணும் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க. ஆடியன்ஸும் சில பேர் தான் கருத்து பண்ணாங்க. தமிழ் படம் மாதிரி இவ்வளோ நீளமாக எல்லாத்தையும் கிண்டல் பண்ணியே எடுத்துட்டு இருக்கலாம். எப்படி போதே தடுமாற்றம், இவரு கோச்சுக்கு வரோம் இல்லை அவரு கோச்சுக்கு வரோன்ற மாதிரி எடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லை, அதாவது ஃப்ரம் பிகினிங் டு எண்ட்லேருந்து ஒரு லேயர் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இது யாரை நினச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களாவது தெரிவாங்க இல்லையா? அதான் நம்மளுக்குன்னு ஒரு சென்சார்னு ஒன்று இருக்குது. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் என்பது இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு யார் வேணாலும் ஒரு பொதுநல வழக்கு தொடரலாம், யார் வேணாலும் நான் காயப்பட்டேன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து மீடியாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நீங்கள் இந்த மாதிரி தான் அடிச்சு இந்த மாதிரியான இவ்வளவு கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கதையை எடுத்து அதை தியேட்டர் ரிலீஸும் கொண்டு வந்துட்டாங்களேன்னு தான் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குற முடியும். பட் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு முழு சுதந்திரத்தோட எந்த ஒரு படைப்பாளியும் முழு சுதந்திரத்தை இங்கே கையாள முடியாது. ஏன்னா அதுக்கு சட்ட சிக்கல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஒரு தடுப்பு இருக்கு இல்லைங்களா? அது ஓரளவு நிச்சயமாக இந்த மீடியா பேப்பர்ஸ் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கூட இவர் போல்டாக இப்படி அரசியல் புரிதல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை எடுத்து உடனே கொடுத்துட்டீங்களே அப்படின்ற வகையில் மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது நன்றி.
ரெண்டாவது இதை எடுப்பதற்கு காரணமாக இருந்த கண்ணன் ரவி சாருக்கு எங்கள் யூனிட் மூலமாக எத்தனை முறை நன்றி சொன்னாங்க. ஏன்னா இதற்கு தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆமாம், 100% சுதந்திர உணர்வோடு இதை எடுக்கவே முடியாது. அதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகி கதைகள் எழுத முடியாது. காம்ப்ரமைஸ் ஆகிட்டு எடுத்துட்டு எப்படி காட்சி அமைக்க முடியும்? எடுக்கப்பட்ட காட்சிகள் ஒரு கோர்வையாக இருக்குது, ஒரு படத்துக்குள்ள இருக்குது, மக்கள் ரசித்துக்காக ஆயிடுச்சு. சார், இயக்குனர்கிட்ட ஒரு கேள்வி. இந்த படம் வந்து ஆக்சுவலி முழுக்க தவைக்க தலைவரை தான் தாக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது. ஆனால் படத்தை பார்க்கும்போது தான் கிளைமேக்ஸில் உண்மையிலேயே வந்து தாக்கப்பட்டது வந்து விஜய் இல்லை, தலைவர்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து. இல்லை நாங்கள் ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறோம், யாரையும் சார்ந்தே எடுக்கல. இது இந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே ஒரு லிங்காக மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து எடுத்தீங்கனாலும் இந்த சூழ்ச்சினா இருக்குது. கூட இருக்கிறவங்க யாரும் சரியில்லை, இதை தான் நம்ம சொல்ல வருது. ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் நல்லா முன்னோக்கி போகிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்களா இல்லாட்டி பொறாமப்படுவாங்களா? நீங்கள் ஒரே ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்களா? ஸோ ஆப்வியஸாக பொறாமப்படுவாங்களா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காரியத்துக்காக தானே பண்ணுறாங்க. ஒரு காரியத்துக்காக பண்ணுறது, அப்புறம் அரசியலை வியாபாரமாக பார்க்குறது. இன்னொன்று, மக்கள் வந்து இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் அந்த இது சொல்கிறாங்களா? ஸோ அதுவுமே எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சென்சரில் எடுக்க சொன்னாங்க. அதை எடுத்ததுனால தான் நம்மளுக்கு ஒரு இப்போ நீங்கள் கேட்குறீங்களா அது மாதிரி. ஸோ சுதந்திரம் இருக்குது, பட் ஓரளவுக்கு லிமிட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருமே அந்த தாக்கலை திருப்பி ஒரே கொஸ்டின் தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது இவரா, இது அவரா, இது யாரும் இல்லை, இது குல்கன் சாரோட ஸ்டோரி. அடுத்தது 2029, 31 அப்படி ஏதாவது ஐடியா? தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி போகிறாங்க. இல்லை சார், அது தவறான ஒரு விஷயம் சார். அது எல்லாருடைய உழைப்பு அதில் இருக்குது சார். பல கோடி பொருள் போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் அப்போ பொதுமக்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, அப்படி ஏதாவது ஒரு லிங்க் உங்களுக்கு வந்ததுன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க, அதை பார்க்காதீங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க. இது எங்களோட அன்பான வேண்டுகோள் சார்.